என் வீட்டில் எனக்கும் என் ஒய்ஃபுக்கும், அதனால் என் ஒய்ஃப் என்ன பண்ணிட்டாங்கன்னா, என் குழந்தைய என்கிட்ட கொடுத்துட்டு, குழந்தைய பார்த்தது என்னோட கடை மட்டும்தானா, உன்னோட கடை மட்டும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு குடிச்சிட்டு போயிட்டாங்க. ஆனால் குழந்தைய மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. ஸ்டார்டிங் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அப்படியே ப்ராக்டிஸ் ஆச்சுன்னா போக போக குழந்தைய பார்த்துக்கிறது ரொம்ப ஈஸி தான். என் பொண்ணு பாருங்கள், கொஞ்சம் நேரம் அமைதியாக மாட்டேன்றா. 1 நிமிஷம் 2 நிமிஷம் தூங்குறா, பால் குடிக்கிறா, அதுக்கப்புறம் ஓன்னு கத்த ஆரம்பிக்கிறா. இங்கே பாருங்களேன், இப்போ தான் எனக்கு 1 மாதம் 2 நாள் ஆகுது. ஊன்னு அழுதுகிட்டே இருக்கா, கத்தினே இருக்கா. சரிங்களா, 3 நிமிஷம் தூங்குறா, 5 நிமிஷம் தூங்குறா, அப்புறம் ஊன்னு கத்த ஆரம்பிச்சிட்டா. இப்படி பண்ணுறா. லைஃப்பில் எதாலும் பண்ணலாம், ஆனால் இந்த லவ் மட்டும் பண்ணவே கூடாது. லவ் பண்ணிட்டாவே தலைவலி தான். லவ் பண்ணும்போது ரொம்ப ஜாலியாக இருக்குது, ஹாப்பியாக இருக்குது. கல்யாணம் பண்ணும்போது லவ் பண்ணும்போது கொடுத்த ப்ரியாரிட்டி கல்யாணம் அதுக்கப்புறம் கொடுக்க முடியாது. அப்புறம் அவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவோன்னா, என் மேலே ப்ரியாரிட்டி தரல, ரெஸ்பெக்ட் தரல, எனக்கு இம்பார்ட்டன்ஸ் தரலன்ட்டு ஒரே டார்ச்சர் பண்ணுவாங்க. எதுவும் இல்லைம்மா, எதுவும் இல்லைம்மா. ஆனால் நமக்கு தான் தெரியும் நமக்கு எவ்வளோ கமிட்மெண்ட்ஸ் இருக்குது. மாதம் கண்ட இஎம்ஐ, குழந்தைங்கள பார்த்துக்கணும், நம்மளை பார்த்துக்கணும், வாழ்க்கையில் சமுதாயத்தில் தான் முன்னேறணும். எவ்வளோ கஷ்டங்களுக்கு தெரியும் வாழ்க்கையில். அதெல்லாம் தாண்டி வர்றதுக்குள்ளே ஏதாவது ஒரு கட்டத்தில் லாக் ஆகிடும். எல்லாத்தையும் ஸ்ட்ரகிள் பண்ணி அந்த பிரச்சனை வெளில வர்றதுக்குள்ளே போதுண்டா சாமின்னு ஆகிடுது.